சூப்பரா வந்து ஒரு வாலுக்காக்கா வந்திருக்காங்கல்ல. ஆமா வந்திருக்காங்க. யாருன்னு பாத்துடலாமா? காத்துலாங்க முதல்ல வந்து அந்த வாலுக்காக்கா யாரு வாங்க. பிப்பிலி பிப்பிலி பிலி 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 பட்டல காலிக பிப்பிலி பிப்பிலி பிலி 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 பிப்பிலி பிப்பிலி பிலி 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 பட்டல காலிக பிப்பிலி பிப்பிலி பிலி 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 பிப்பிலி பிப்பிலி பிலி 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 பட்டல காலிக பிப்பிலி அடடா அடடடடடா என்ன டான்ஸ் சூப்பரா டான்ஸ் ஆனடா நீ. என்ன கியூட்டா சிரிக்கிறா உட்கார்றா. என்னடா அவனோட பேர் என்ன சொல்லலாம்? பிரதீக்ஷா. லிப்ஸ்டிக்கும் கிங் கலரு, ட்ரெஸ்ஸும் கிங் கலரு, நெயில் காலிஸும் கிங் கலரு, கலக்குறிய நீயே. சரி வீட்டுல இருந்து யார் யாருக்கு வந்திருக்காங்க? எங்க அம்மா, எங்க அப்பா, எங்க அவ்வா. இன்னொருத்தவங்களும் வந்திருக்காங்களே, யார் அது? அட தங்கச்சி. தங்கச்சியா? தங்கச்சி தூக்கி கையில வச்சுன்னுக்குறாங்களே, அவங்க யாரு? அவங்க எங்க அப்பா. ரெண்டாவா வந்திருக்காங்களா? ஆங்க எங்க இருந்து வரீங்க நீங்க? குரோம் பிரேக். தேங்காரி எனர்ஜியா நாங்க சூப்பரா பேசலாம் சரியா? வந்ததுக்கு தேங்க்யூன்னா அவனோட சீட்ல போய் உட்காந்துக்கோ. சூப்பரா என்ட்ரி குத்துருக்குறாங்க நாங்க பிரதீக்ஷா. அடுத்ததா ஒரு காக்கா இருக்காங்க, கூப்பிட்டுலாங்க வாங்க. கிருஷ்ணா என்னடா? அதாவது வந்து நாங்க ஆடியன்ஸ கூட டான்ஸ் ஆடி ஆட வச்சிட்டாடாங்க. அப்படியா? அங்க அவங்க பேரு என்னடா சொல்லும்? தனுஸ்ரீ. தனுஸ்ரீ அவனோட பேரு. சங்க கியூட்டா நீ. Thank you. ஆங்க எங்க இருந்து வரீங்க நீங்க? கரூர்ல இருந்து. கரூர்ல இருந்தா வரீங்க? ஆமா. அடேங்கோக்கா ரொம்ப தூரம் இல்ல அது? ஆமா. சரி யார் யாரெல்லாம் ஷோக்கு வந்திருக்காங்க? அம்மா, தாத்தா, அம்மாச்சி. ஓ 3 பேர் வந்திருக்காங்களா? தலையில கிரீட் எல்லாம் வச்சுக்கின்னு லிட்டில் பிரின்சஸ் மாதிரியே இருக்காங்கடா. சாங்க கியூட்டா பேசுற நீ. நாங்க நிறைய பேசலாம் சரியா? வந்ததுக்கு தேங்க்யூ. உன்னோட இடத்துல போய் உட்காந்துக்கோ. 2 பேரும் எவ்வளவு கியூட்டி பாத்தியாடா. சூப்பரா என்ட்ரி குத்துருக்குறாங்க நாங்க தனுஸ்ரீ. அவங்களுக்கு அடுத்தது யாரும் இருக்காங்கடா சூப்பரா. கூப்பிட்டுலாமே வாங்க. அந்த ஸ்டெப்லாம் அப்படி ஆடுறிய நீ. உன்னோட பேர் என்ன சொல்லும்? தொசானியாகா? வித்தியாசமா இருக்கு உன்னோட பேரு. ஆங்க எங்க இருந்து வரீங்க நீங்க? சரி வீட்டுல இருந்து யார் யாரு வந்திருக்காங்க? அம்மா, அப்பா. ஆளே அழகா இருக்க. நாங்க நிறைய பேசலாம் சரியா? வந்ததுக்கு தேங்க்யூ சொல்லலாம். உன்னோட இடத்துல போய் உட்காந்துக்கு. அருங்கை அழகா வந்து 3 காக்கா என்ட்ரி குத்துட்டாங்க. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் சூப்பரா ஒரு அழகான வாலு காக்கா இருக்காரு. கூப்பிட்டுலாங்க வாங்க. ஏண்டா டேய், குன்றத்தூர் முருகன் கோயிலுக்கு காவடி எடுத்திருக்கிற நீ. நல்லா கையை வச்சுன்னு முருகனுக்கு கேள் கேள், குமரனுக்கு கேள் கேள் ஆடிக்கிட்டு இருக்க. இருந்தாலும் சூப்பரா ஆனடா நீ. உன்னோட பேரு என்ன? கிருஷாந்த் அவனோட பேரு. ஆங்க வீட்டுல இருந்து யார் யாரா வந்திருக்கிறாங்க? அம்மா, டாடி, அண்ணா. ஆங்க எந்த ஏரியா? அத மட்டும் கேட்காதீங்க. எங்க இருந்துடா வர? வீட்டுல இருந்து. அந்த வீடு தான் எங்க இருக்கு? அது எங்க அக்கா சொல்லியே கொடுக்கலையே. அங்க எங்க எந்த ஏரியால இருந்து அங்க வரீங்க? ஆவடின்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டியாடா நீ. சரி நாங்க நிறைய பேசலாம் சரியா? ஆளே கலக்கலா இருக்க. நாங்க தொடர்ந்து நிறைய பேசுவோம். ஓகே
வெரி குட்ரா. தேங்க்யூ ஸோ மச் நான் வந்ததுக்கு. உன்னோட இடத்துல போய் உட்காந்துக்கோ. அடாடா அடாடா, அற்புதமான என்ட்ரியில் 4 பேரும் நீங்கள் எங்களை பார்க்கறதுக்காக இவ்வளோ தூரம் வந்துக்கிறீங்கள, அதனால் உங்களுக்கு ஒரு அழகான கிஃப்ட் கொடுத்துடலாமா? ஓகே பிரதீக்ஷா செல்லம், தேங்க்ஸ் நான் வந்ததுக்கு. வெரி குட்டு. கரூர்லேருந்து வந்திருக்கேன் நாங்கள் தானுஸ்ரீக்கு ஒரு தூக்கரான கிஃப்ட்டு. தேங்க்யூ சுத்தானியா, தேங்க்யூ ஸோ மச்ண்ணா நீங்கள் வந்ததுக்கு. தேங்க்யூ. நாடா கிருஷாந்த், தேங்க்யூ வந்ததுக்கு. என்னடா என்ன பண்ண போகிறோம்? தெரியாத மாதிரியே பண்ணாதடா. தெரியுமா உங்களுக்கு என்ன பேசணும்லாம்? தெரியுமா பேசதான் போகிறோன்ட்டு? சூப்பர். அவங்க எப்படி சொல்கிறாங்கன்னா தெரியும் காத்துக்கலாம் நீ கூகுடு அப்படின்றாங்கடா. ஸோ ஃபர்ஸ்ட் இருக்க வாலு பாப்பா யாரு? நீதானா? நீதான் அந்த வாலு கோக்கா. வாங்க பிரதீக்ஷா. ஹலோ. ஹலோ. அடாடா என்ன கியூட்டு. ஹலோ ஆங்க சங்கம் கியூட்டாக பேசுறியே. முதல்ல நீ எத்தனாவது படிக்கிற? நீ எந்த ஸ்டாண்டர்டு? சரி உனக்கு என்ன சொல்லி தராங்க கிளாஸ்ல? ஒன்னும் சொல்லி கொடுக்க மாட்டேன். அப்படி சொல்லு. மாட்டினாங்க காத்தி அவங்க மிஸ்ஸு. ஏன் எதுவுமே சொல்லி தரலன்னு கேட்டியா? நான் கேட்டேன், அவங்க ஏன் என்ன சொல்ல போறாங்க? இல்லடா நீ போய் மிஸ்ஸு கிட்ட போயிட்டு, மிஸ் நான் வந்து ஃபீஸ்லாம் கட்டிட்டு வரேன் ஸ்கூலுக்கு, ஏன் எதுவுமே சொல்லி தர மாட்டீங்கன்னு கேட்டியா? நான் கேட்கல. கேட்கலையா? இந்த ரைம்ஸ் அதெல்லாம் தெரியுமா உனக்கு? தெரியுமே. தெரியும்னா சொல்லு கேட்கலாம். Johnny, Johnny, yes, Papa. Eating sugar, no, Papa. Telling nice, no, Papa. Open your mouth. அடாடாடாடா எவ்வளோ பெரிய குழந்தை எவ்வளோ அழகா சொன்னாங்க. ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாங்க. வெரி குட் பாப்பா. உங்க வீட்டில் யாரு என்ன செங்கையா அடிக்கிறது? தோர்காலி அம்மா இருக்காங்களே அம்மா. அவங்க தாண்டா என்ன அடின்னு அடிக்கிறாங்க. ஒன்னு அடிக்கிறாங்க. இல்ல ஐயோ நான் உன்ன சொன்னேன்டா. நான் கிள்றேன் பாரு. அப்புறம் நாளைக்கு வந்து சரி நீ நாளைக்கா கிள்ளிக்கலாம். ஏன் அடிக்கிறாங்க உன்னை மங்கி? துங்கானா அடிக்கிறாங்க. அடக்கோங்க அடின்னு கோட்டோன்னு நான் விட்டுறது. சரி மங்கி சமையல்லையே உனக்கு என்ன சாப்பாடு ரொம்ப பிடிக்கும்? அந்த மம்மி சேத்த மம்மி அது போய் மம்பூல பண்ணுமா? சேட்ட மம்மி போயிட்டு மங்கங்களாம் செய்வாங்கல்ல. யாரு சாப்பாடு செய்யறது வீட்டுல? எங்க அப்பா. அப்ப மங்கி சமைக்கிறதே இல்லையா? ஏன்னு கேட்டிருக்கியா என்னைக்காவது நீ? சும்மா உட்காந்து போன் தான் பாக்குறது. அப்படி சொல்லு. மங்கி கிட்ட கொடுங்க. எக்கோ காரு போன் நோண்டிக்கினே இருந்தா என்ன பண்றது சொல்லுங்க? இல்ல நான் போன் அவ தூங்குறப்பதான் பாப்பேன். அது எப்படி அவ காத்தாக்கோ? அவளுக்கு ஒர்க் இருக்கு. ஆபீஸ் ஒர்க் பண்றேன். எல்லாருக்குங்க லேப்டாப்ல தானே ஒர்க் இருக்கும். ஆனா அவங்களுக்கு மட்டும் மம்மிய மூஞ்ச பாரு. ஆமாண்டா நான் பார்க்கும்போது டக்குன்னு அப்படியே கேஸ் ரியாக்ஷன் வந்து கொலைட்டா மாத்திடுறாங்கடா. நீ பார்க்கும்போது கங்கி கொரக்காங்கத்துல நடிக்கிறாங்க கொல்லுது கங்கி இல்ல. இங்க இருக்கிறப்போ அவங்க சிரிக்குவாங்க. வீட்டுக்கு வா அப்பதான் கோவப்படுவாங்க. அதாவது நீ வீட்டுல அடி வாங்கினது கத்தாதுன்னு என்ன வேற கூட்டு போய் அடி வாங்க வைக்கணும்னு காக்குறியா நீ? ஆமா ஒண்ணு நல்லா கிள்ளட்டும். நல்லா கிள்ளட்டுங்க கங்கி. அடிக்கடி கிள்றீங்க கொல்லுதே குழந்தைய நீங்க. அப்படியா? நல்லா கிள்றாங்களா உன்ன? சரி நீ டாடி கிட்ட என்னைக்காவது சொல்லிருக்கியா? டாடி சொன்னா அவங்க எல்லாம் டாடியும் சேர்த்தலாம். டாடியும் சேர்த்துதான் கிள்றாங்களா கங்கி? ஓ நல்ல கோபம் மட்டும் நல்லா படுவாங்க. ஆனா சேர்த்தெல்லாம் ஆரம்பிக்குவாங்க. யாரு? எங்க இருந்து கத்து வந்துக்குன்னு தெரியல. எங்க இருந்து கத்துன்னு வந்துக்கிறாருன்னு தெரியலையா? ஏமா இதுக்கு என்ன பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் மாதிரி கோர்ஸா இருக்கு போய் கத்துன்னு வர்றதுக்கு?
நீயே கேள உங்க டாடி கிட்ட எங்க இருந்து கத்துன்னு வந்தீங்க டாடின்னு கேள. டாடிக்கு சிக்கன் கேட்கணும். அவர்கிட்ட நீ கேள்றா, நீ தான்டா சூப்பரா பேசுற. அதான் ஒன்ன மாதிரி பொம்மை. டாடி என்ன மாதிரி கொங்கையா? புரியுது டாடி. வீட்டுல இக்குடின்னு சொன்னா இக்குடிதான் தலையாட்டணும், இக்குடி ஆட்டணும், கஜக்குதான். கரெக்டா டாடி? நீ வந்து குட்டியா இருக்கல்ல, இப்போ நீ கொரிய கொண்டாயிட்டோன்னு என்ன ஆக போற? நான் ஒன்ன மாதிரி பொம்மையா ஆக போறேன். கை தட்டல் கொடுக்குங்க. பரவாயில்ல, குழந்தை வந்து உன்னை பார்த்து இன்ஸ்பயர் ஆயிருக்கான். அதான் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. சரி, நீ சூப்பரா பாட்டு பாடுவேமே, அப்படியா? பாட்டு தெரியுமா உனக்கு? ஒரு சாங் பாடு பாப்பா, கேட்கலாம். நீ சொல்லு, அப்புறம் நான் பாடுவேன். நான் சொல்லு. ஒரு பாட்டு பாடுங்க கேட்கலாம். கோல்டன் பேரோல நெஞ்சில ஆரோ, நீ இதால லைஃப் இல்ல ரொம்ப சாரோ, மாஸ்கன் சாரோல பயந்தா ஹீரோ, சிங்வெண்ட் மேனோனா இங்க வேற ஒன்னா, ஆனாலும் வேற லெவல்ல காணடாடி. குழந்தைக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாங்க. சூப்பர் கியூட் பாப்பா நீங்க. நாங்க நிறைய பேசலாம், சரியா? வந்ததுக்கு தேங்க்யூ. நான் செல்லம், உன்னோட இடத்துல போய் உட்காந்துக்கோங்க. எக்ஸ்கிரஷன் குயின்டா நீ. அங்க வர, அதுக்கு ஒரு எக்ஸ்கிரஷனு. சரி குட், ஓகே. ஸோ சூப்பரா அழகா பேசுனாங்க நாங்க கிருத்திக்ஸா. ஸோ அடுத்ததா வரவங்க யாருன்னா தனுஸ்ரீ. வாங்கோ. ஹலோ. அழகா சிரிக்கிறிய நீ. ஸ்கூல்ல கூட சித்தினே இருக்கியா நீ? அப்படியா? உனக்கு ஏதாவது ரைம்ஸ்லாம் தெரியுமா? தெரியுமா உங்களுக்கு? எங்க ஒரு ரைம்ஸ் பாடுங்க. 2 ரைம்ஸ் தெரியுமா? அப்படியே கண்டினியூஸா பாடுறங்க, சரியா? Nice and fluffy rabbits, when we see some carrot, we dash and wrap it, hoppity up, up, jumpity, jumpity, jump, jump, and the one is hoppity up. அன்னத்த காத்தியா அக்கத்த தேத்தேடா. என்ன அந்த சாங் மாதிரியே இருந்ததுடா. இருந்தாலும் 2 ரைம்ஸ் நீ சேர்த்து காணல. இன்னொன்னு பாடவே இல்லையா? ஐயோ, எது முடிஞ்சது எது ஸ்டார்ட்னே தெரியல. இருந்தாலும் சூப்பரா காணல. அதுக்காக மக்களே ஒரு கைத்தறல் குத்துலாங்க குழந்தைக்கு. சரி, சினிமா சாங் எல்லாம் உனக்கு தெரியுமா? என்ன சாங் உனக்கு தெரியும்? பரவாயில்ல, நீ 2 லைன் காணதே பெரிய விஷயம். உனக்கு வந்து கை நிறைய காசு கிடைக்குது, கீழே ஒரு பெட்டி ஃபுல்லா காசு கிடைக்குது, ஓகேவா? அந்த காசு கிடைச்சா நீ என்ன பண்ணுவ? ஹெல்ப் பண்ணுவியா? சூப்பர் பாப்பா, குழந்தைக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாங்க. ஹெல்ப்னா என்ன மாதிரி ஹெல்ப்லாம் பண்ணுவ நீ மக்களுக்கு? அம்மாவுக்கு வந்து காசு பஸ்ஸுக்கு நான் துருப்பேன். ஓ, ஏண்டா காசு அவ்வளோ நிறைய இருக்கு, 2 பஸ்ஸே வாங்கி கொள்ளலாம், அதை விட்டு அம்மாவுக்கு பஸ்ஸுக்கு காசு கொடுக்குன்ற நீ? பாப்பா வயசுக்கு பாப்பா இவ்வளோ கிளாரிட்டியா சொல்றதே பெரிய விஷயம். அதுவும் கரெக்ட் தான். சரி, நீ இந்த பேர்ட்ஸ் எல்லாம் பார்த்திருக்கியா? பேர்ட்ஸ் எல்லாம் பார்த்திருக்கியா பாப்பா? சரி, உனக்கு எந்த கோட் வந்து ரொம்ப பிடிக்கும்? பீஜியனா? ஏன் உனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு? உங்க வீட்டுல வந்து டெய்லி குறந்து வந்து தண்ணி குடிக்குங்க? அப்படியா? வீட்டுல தண்ணி குடிக்கிறதுக்கு வச்சிருக்கீங்களா? சூக்கர்ரா. நீங்க நேர்ல எல்லாம் தொட்டு காத்திருக்கியா கீஜின? ஏய் சூக்கர்ரா. வீட்டுல வந்து யாரு வந்து உன்னை வந்து சங்கையா அடிக்கிறது? அம்மா. ஏன் அடிக்கிறாங்க அங்க உன்ன? என்ன மாதிரி சேட்டெல்லாம் நீ வீட்டுல பண்ற? என்ன மாதிரி சேட்டை கொண்டுங்கன்னா நான் கோவம் வர மாதிரி சேட்டை கொண்டுங்க. அதனாலே எல்லாருங்க என்ன அடி அடி நடிக்கிறாங்க. அப்படியா? சரி இருக்கட்டும், இனிங்க கோவம் வர மாதிரி காமெடி இல்லை சேட்டை சேட்டை கொண்டக்கூடாது, சரியா? சரி,
நீ எங்கேருந்து வர? கரூர்ல இருந்து கரூர்ல இருந்து வந்தல, இவ்வளோ தூரம் வந்தீங்கல்ல, கொஞ்சம் பாத்திரத்தால வந்தோம். என்ன பார்க்கறதுக்காக வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ராச்செல்லாம். வரும்போது எதுல வந்தீங்க? ட்ரெயின்ல. ட்ரெயின்லையா? ட்ரெயின்ல வந்து யாரோ தெரியாதவங்க ஒருத்தவங்க வந்து நம்ம கிட்ட ஏதாவது கொடுத்தா நாங்க வாங்கி சாப்பிடலாங்க. சில்ட்ரன் கிட்ட வாங்கி சாப்பிட கூடாது. ஏன்? தெரியவன்ட்ட சாக்லேட் வாங்கினா கடத்திட்டு போயிடுவாங்க. கடத்திட்டு போயிடுவாங்களா? ஐயோ பரவாயில்லையே. நீங்க நாங்க என்ன பண்ணக்கூடாது? தெரியவன்ட்ட சாக்லேட் வாங்கக்கூடாது. பிஸ்கெட் வாங்கலாங்க. பிஸ்கெட் வாங்கக்கூடாது. என்னதான் வாங்கணும் அவங்க கிட்ட இருந்து? எதுவுமே வாங்கலாம். வெரி குட். ஒரு பெரிய கைத்தறல் கொடுக்குறாங்க குழந்தைக்கு. சூப்பர் பாப்பா, உனக்கு அவ்வளோ தெரிஞ்சிருக்கு. பாப்பா இப்போ ட்ரெயின்ல டிக்கெட் எடுக்காம போனா என்ன ஆகும்? ஃபைன் கட்ட சொல்லுவாங்க. ஏன் கட்ட சொல்றாங்க? என்ன காசு கொடுக்கலாங்க. ஓஹோ, நிறைய விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கிறாளா குழந்தை இல்ல? வேற லெவல்ரா. பெரிய கைத்தறல் கொடுக்கலாங்க குழந்தைக்கு. அடாடாடாடா. சரி, நீங்க வந்து இவ்வளோ குட்டியா இருக்கும்போது சூப்பரா நிறைய சொல்றியே, பெரிய காக்கா ஆயிட்டோன்னு என்ன ஆக போற நீ? கலெக்டர். கலெக்டர்? கலெக்டர்னா யாரா அவங்க? என்னடா பண்றாங்க அவங்க? ஹெல்ப் பண்ணுவாங்க. ஹெல்ப் பண்ணுவாங்களா? யாருக்கெல்லாம்டா ஹெல்ப் பண்ணுவாங்க கலெக்டர்? எல்லாத்துக்கும். எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணுவாங்களா? எல்லாத்துக்கும் உதவி செய்வாங்க. சரி, நீ அந்த மாதிரி கலெக்டர் ஆயிட்டா என்ன ஹெல்ப்லாம் பண்ணுவ? எல்லாருக்கும் என்ன ஹெல்ப் வேணும் பண்ணுவேன். குழந்தை ஒரு பெரிய பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாங்க எல்லாருங்க. வேற லெவல்ல பேசணுடா செல்ல. நீ அங்க நிறைய பேசலாம். சரியா? வந்ததுக்கு தேங்க்யூ. உன்னோட இடத்துல போய் உட்காந்துக்கோ. சூப்பர். ரெண்டு குழந்தைங்க வேற லெவல்ல பேசிட்டாங்க. மூணாவதா வரக்கூறது யாருன்னா துசானியா. வாங்க. ஹலோ செல்லோ. என்ன வாய்ஸ், என்ன வாய்ஸ்? நாங்க எதுக்குடா நாங்க டெய்லி படிக்கிறோம் எழுதுறோம், இதெல்லாம் எதுக்கு? எதுக்குன்னா அப்போதான் குட் சைல்டு. எழுதி படிச்சாதான் குட் சைல்டா? அங்க எழுதி படிக்கலன்னா பேட் சைல்டா? கிருஷ்ணாலாம் ஸ்கூலுக்கே போல தெரியுமா? நான் ஸ்கூலுக்கு போகும்போது நல்லா படிச்சேன். அப்படியா? இப்போ ஸ்கூலுக்கு போறது இல்லையா? ஆனா நான் டெய்லி தான் போனேன். டெய்லி தானடா போற நீ? அப்புறம் டெய்லி நீ நல்லா தானே படிக்கிற. மாத்தி யோசி ரவுண்டு மாதிரி இருக்கு. நான் ஒன்று கேட்குறேன், அவன் மாத்தி ஒரு பதில் சொல்றா. ஜாலியாக போய்கிட்டு இருக்கு இல்ல? சரி, கங்கி சங்கையிலே என்ன அவனுக்கு ரொம்ப பிடிக்கும்? நூடுல்ஸ். நூடுல்ஸா? நூடுல்ஸ் சாப்பிடலாங்க. ஆமா, சாப்பிடு. வீட்டுல போய் சாப்பிட்டோம். அது சூப்பரா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சா? ஆமா, அப்ப என் அம்மா ஹாப்பியா இருந்தாங்க. ஜாலியா ஹாப்பியா ஜாலியா இருந்தீங்களா சாப்பிட்டு? சூப்பரா. சரி, அங்க சமைக்கிறாங்கல்ல, அதுலயே நல்லாவே இருக்காதுன்னா என்ன சாப்பாடு? அங்கெல்லாம் இல்லையா? அம்மா சமைச்ச எல்லாமே நல்லா இருக்குமா? ஆமா. சரி, உனக்கு என்ன அனிமல் ரொம்ப பிடிக்கும்? என்ன பயங்கரமா இருக்குடா நீ கொன்னது. வேற என்ன அந்த கரண்டியா? ஆங்க, கரண்டி எப்படி கத்த? இன்னொரு வாட்டி கத்தி காட்ட. சூப்பர்ரா. சரி, நீ இவ்வளவு கியூட்டா பேசுறல, பெரிய ஆள் ஆனவன்னு என்ன ஆக போற? டாக்டர் மாதிரி ஆக போற. டாக்டர் மாதிரி ஆக போறியா? ஏன் பாப்பா, ஏன் டாக்டர் ஆகணும்? ஏன்னா என்கிட்ட ஸ்டெத்தோஸ்கோப் இருக்கு, அதனாலதான். சரி, ஸ்டெத்தோஸ்கோப் வச்சு நாங்க என்ன கண்டுபிடிக்க முடியும்? ஏன்னா ஆனா ஐயா, அடிக்கடி எனக்கு ஜாக்கி சார் அவங்க தாத்தா வாய்ஸ் கேக்குதுடா. வந்தா அப்புறம் ஊசி போட்டா அப்புறம் சரியாக, அப்ப பேண்டேஜ் போட்டுக்கலாம். பேண்டேஜும் போட்டுருவாங்களா? ஒரு ஸ்டெத்தோஸ்கோப் எதுக்கு யூஸ் ஆகும்னு கேட்டா உடம்பு சரியில்லாம் ஊசி போட்டுக்கிட்டு பேண்டேஜ் போடுற லெவலுக்கு எக்ஸ்பிளைன் பண்றிய நீ. ஸ்டெத்தோஸ்கோப் காதுல வச்சு கேட்டிருக்கியா என்ன பண்ணுன்னு? இப்ப பார்த்துட்டு அப்ப சவுண்ட் கேட்டு அப்படி பார்க்கலாம். என்ன சவுண்ட் கேட்கும் ஸ்டெத்தோஸ்கோப் இங்கெல்லாம் வச்சா? பபக் பபக் அப்படி மாடி.
சரி, இந்த கக்குன்னு சவுண்டு கேட்டா என்ன அர்த்தம்? யா உசுறு இருக்குன்னு அர்த்தங்க, உசுறு இல்லைன்னு அர்த்தங்க. இருக்கு இருக்குன்னு அர்த்தமா? ஐயோ அப்படி கக்க கேட்கலன்னா ஆமா, எனக்கு முதல்ல செக்க கொண்டு கொள்ளுதுடா, உனக்கு கேட்காதுடா. இப்போ நீ டச் பண்ணா அது சவுண்ட் கேட்கும். பரவாயில்லடா, இந்த வயசுல உனக்கு இவ்வளவு விஷயம் தெரியுது, அது பெரிய விஷயம்டா. குழந்தைக்கு ஒரு பெரிய கைத்தறல் கொடுங்களேங்க. நீ டாக்டர் ஆயிடும், பெரிய ஆளானு, ஓகேவா? ஆனா உனக்கு சிலம்பம் தெரியுமா பாப்பா? தெரியுமே. ஏய், நல்லா சுத்துவியா? சுத்துவா. ஏய், வச்சிருக்கியா குரல்? ஸ்டிக் வச்சிருக்கியா? எங்க எத்தனை வந்து சுத்தி காட்டு. அடாடாடாடா, சொன்ன உடனே டக்குன்னு சூப்பரா ரெடியாகி வந்து நின்ட்டாடா. நாங்க வீரகங்கை வேலு நாச்சியார் மாதிரி வந்து நின்றுருக்காடா. என்னடா, ஸ்டார்ட் பண்ணிடலாங்க சிலங்கத்தை, ஓகேவா? வணக்கம் சொல்லிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுமா? சரி, ஓகே. குச்சியிலே ஒரு வணக்கத்தை போட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரெடி, 3, 2, 1 கோ. வேற லெவலில் ஆடனடா நீ. சூக்கரா வந்து பேசுன, சங்கையா வந்து சுத்துன, சூக்கரு. ரொம்ப நன்றி சரியா வந்ததுக்கு. உன்னோட இடத்துல போய் உட்காந்துக்கோ. சூக்கரு மூணுக்காக வேற லெவலில் பேசிட்டாங்க. நாலாவது இருக்குது யாரு? நான் கிருஷ்ணாந்த். ரெடி ஆகுறியா? வாங்க கிருஷ்ணாந்த். வணக்கம் தலைவா. நான் தலைவா. உனக்கு ரைம்ஸ் தெரியுமா? தெரியுமாடா? நீ தெரியாதடா அவனுக்கு. டேய், அவனுக்கு தெரியும்டா. அவனுக்கு தெரியுமா? நீங்க பாடுங்க கேக்கலாம். டிங்கிள் டிங்கிள் பாடுவேன். பாடுவியா? எங்க டிங்கிள் டிங்கிள் பாடு கேக்கலாம். டிங்கிள் டிங்கிள் லிட்டில் ஸ்டார், how I wonder what you are. Up above the earth I can I'm in the sky. அடாடாடா, குழந்தைக்கு ஒரு அழகான கைத்தட்டல் கொடுக்கலாங்க. பரவாயில்லையே, உனக்கு டிங்கிள் டிங்கிள் தெரிஞ்சிருக்கு. அந்த மாதிரி சினிமா சாங் உனக்கு ஏதாவது தெரியுமா? ரைட்டு, எங்க ஒரு சாங் ஒன்று எத்து விடு. பத்தி ஒன்று கொடுக்கட்டுமா, அறுவடி கொடுக்கட்டுமா, சாந்தியா கொடுக்கட்டுமா, அறுவடி கொடுக்கட்டுமா, இது இடிச்சா ஏமாதுண்டா. என்னடா அவள் தான் தெரியுமா? பட் ஆனாலும் உனக்கு ஒரு 5 லைன் தெரிஞ்சதே பெரிய விஷயம் நினைக்கிறேன்டா நானு. குழந்தைக்கு ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாங்க. சரி, அம்மா சமைக்கிறாங்கல்ல, நல்லா சமைக்காங்களா? அம்மா நல்லா சமைக்காங்களா? உனக்கு என்ன சாப்பாடு ரொம்ப பிடிக்கும்? தக்காளி குழம்பு. தக்காளி குழம்பா? சரி, சைட் டிஷ் என்ன இருந்தா நல்லா இருக்கும்? சிப்ஸ் தான் பிடிக்கும். ஆமாண்டா, எனக்கும் சிப்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். சூப்பரான சைட் டிஷ். சரி, அம்மா சமைக்கிறதுல என்ன அது நல்லாவே இருக்காது. அந்த மாதிரி கொண்டாங்களா வீட்டுல? அதுக்கு பயந்துதான் நீ சொல்லாம இருக்கியா? அவங்க கிட்ட நான் எந்த கேள்வி கேட்டாலும் அவன் என்ன பதில் சொல்ல போறான்? அப்படிதான் சொல்ல போறான் இல்லடா? அதுக்கும் தானா? சரி, ரைட்டு. சரி, நீ பெரிய கை நாட்டோன்னு என்ன ஆகணும்னு இருக்க? சாக்லேட். பெரிய கை நாட்டோன்னு சாக்லேட் ஆகலான் இருக்கியா நீ? சாக்லேட் பாய் ஆக போறன்றான். சாக்லேட் பாய் ஆக போறியா நீ? ஓ, அங்க இருந்து அவங்க டாடி டாக்டரு டாக்டர்னு கத்துற மாதிரி என் காதுல வந்தது. ஆந்தி வேலை வந்து டிரான்ஸ்பர்ல மாறி அவன் காதுல சாக்லேட்னு வந்துச்சு இல்லடா? அதானே? சரி, உங்க அண்ணா கிட்ட ஏதாவது கேட்கணும்னா என்ன கேட்கலாம் இப்போ?
ஏதாவது நீயே கேளு. சரி, அண்ணா உன்னை அடிக்கிறான்னு சொன்னல, எதுக்கெல்லாம் அடிக்கிறான்? பென்சில்ல குத்துவானா? எங்க அண்ணன் கிட்ட மைக்கு கொடுங்க. அங்க ஏஞ்சி நில்லுப்பா. என்னடா ஏஞ்சி நின்னாலும் அதே ஹைட்ல இருக்க நீ? கேச்சுடா, இவர் அப்படியே கேச்சிட்டாரு. அப்படியே அண்ணனை கேச்சுட்டாக்கார சொல்றா. டே என்னடா பென்சில் வச்சு குத்துறியாங்க நீ தங்கிய? அல்வா என் தம்பி எப்பயுமே என்ன டிஸ்டர்ப் பண்ணுவான், எழுதவே விட மாட்டான். என் மேல எல்லாம் எகிரி எகிரி துமுக்குவான். டுமுக்குவானா? என்னடா எகிரி அமுக்குவான்னு கேள்விப்பட்டிருக்க, இதெல்லாம் எகிரி டுமுக்குவான். ஏண்டா காக்கா அமைதியா அதுன்னு சொல்லி இந்த சேடெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கியா நீ? காக்கத்துக்கு சைலண்டா சிலாலியரா நீ? சைலண்டா இருக்கிற, ஆனா பண்ற காலம்லாம் என்ன இப்படி இருக்குது? சரி, நீ வந்து பெரிய கோயில் ஆயிட்ட உடனே சூப்பரா ஒரு சாக்லேட் காயா வரணும், சரியா? குழந்தைக்கு ஒரு பெரிய கைத்தறல் கொடுக்கலாங்க. ஒரு பெரிய, நீ பெரிய ஆள் ஆயிட்ட உடனே ஒரு பெரிய சாக்லேட் பாய் ஆகணும், ஓகேவா? சங்க கியூட்டா வரணும், சரியா? சூப்பரா வந்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச் ராச்சலம். உன்னோட இடத்துல போய் உட்காந்துக்கோ. ஸோ போன ரவுண்டு வந்து செம்மையாக அழகாக குழந்தைங்களாம் வந்து பேசுனாங்க. ரொம்ப அழகாக பேசுனாங்கோ. ஸோ இந்த ரவுண்டு என்னன்னா எனர்ஜியாக இருக்கிற நாங்கள் கேங் ரவுண்டு. ஸோ அங்கீஸ் எல்லாம் ரெடியாக இருக்கிறீங்களா? ஸோ குட்டீஸ் எல்லாம் ரெடியாக இருக்கிறீங்களா? நான் வந்து ரூல்ஸை வந்து ரொம்ப சிம்பிள் தான், அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். பாப்பாஸ் நல்லா கவனிங்க, சரிங்களா? ஸோ இங்கே வந்து ஒரு ஸ்ட்ரா வச்சுருக்கோம் இல்லையா? இந்த ஸ்ட்ராவில் வந்து முன்னாடி அடுக்கி இருக்க அந்த கப்பு, கிளாஸ் கப் எடுத்து மேலே அரேஞ்ச் பண்ணி இங்கேருந்து லெஃப்ட் ஹேண்ட்லேயே எடுத்துகிட்டு போயிட்டு அந்த டேபிளில் வந்து அரேஞ்ச் பண்ணணும், ஓகேவா? ஸோ லெஃப்ட் ஹேண்டில் எடுத்துக்கணும், லெஃப்ட் ஹேண்டில் மேலே கப்பு வைக்கணும், அங்கே எடுத்துகிட்டு போயிட்டு கப்பை இறக்கணும், திருப்பி வரணும், திருப்பி எடுத்துகிட்டு போகணும். ஆனால் நாங்கள் உங்களுக்கு 100 செகண்ட்ஸ் தான் டைம் கொடுக்கும். அதுக்குள்ளே யார் நிறைய கக்கு எடுக்கிறீங்களோ அவங்க தான் வின்னர், ஓகேவா? ஆரம்பிச்சிடலாமா கேமை? ஸோ முதல்ல இருக்கிறது யாரு? ரெடியா இருக்கியா கிரதிக்ஷா? அவர் ரெடியா தாண்டா இருக்கா. ஸோ கிரதிக்ஷா வாங்கோ, உங்களுக்கான டைம் ஸ்டார்ட் நவ. லெஃப்ட் ஹேண்ட்ல ரைட்ல எடுத்துட்டு போற. லெஃப்ட் ஹேண்டு லெஃப்ட் ஹேண்ட்ல எடுக்கணும். ஒரே வெரி குட். லெஃப்ட் ஹேண்ட்ல தான் எடுக்கணும். லெஃப்ட் ஹேண்டு லெஃப்ட் ஹேண்ட்ல எடுக்கணும். லெஃப்ட் ஹேண்ட் ஐயோ டைம் போய்கிட்டு இருக்கு. டைம் போயிட்டு இருக்கு. சண்டை கோடாங்க கொருங்கயா கோங்கோ. லெஃப்ட் ஹேண்ட்ல பாப்பா பொறுமையா விடுங்க, விழுந்துராதீங்கோ. லெஃப்ட் ஹேண்ட் கவுண்ட் டவுன் 10 9 8 7 6 5 4 3 2 1 அடடடடா கங்கி அவசரத்துல 2-3 சேர்த்து எடுத்துன்னு போயிட்டீங்க கொள்ள இருக்குது. இல்ல அது வந்து மாட்டிட்டு இருக்கு, அது எடுக்க டைம் ஆகும். அதனால ஒரு கவுண்ட் எடுத்துக்கலாம். பரவாயில்ல, அத நீங்களே டிசைட் பண்ணிட்டீங்க பாத்தீங்களா? சரி, நேர்மையா இருக்கணும்ல. ஆமா, நாங்க ஒரேடியா தூக்கிடலான்னு பார்த்தோம். பட் இருந்தாலும் அங்க வந்து நேர்மையா விளையாடுன, நேர்மையா சொன்னீங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காக நாங்க அதை கவுண்ட் எடுத்துக்கிறோம். ஓகே, தேங்க்யூ. ஹலோ குட்டி, எண்ணிடலாமா? பாத்தீங்களா எத்தனை அடிக்கி இருக்கிறாங்கன்னு? 17 எடுத்துருக்கிறாங்க. பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாங்க.
வேற லெவலுங்க கேட்டாங்க, சூப்பர் கேட்டாங்க. தேங்க்யூ ஃபார் கமிங் மேம். உங்கள் இடத்துல போய் உட்காந்துக்கோங்க. பாப்பா உங்கள் இடத்துல உட்காந்துக்கோங்க. அடாடாடா பிரதீக்ஷா அண்ட் கிருத்திக்ஷா வேற லெவலில் ஆடினாங்கல்ல. ஸோ அடுத்ததாக வரப்போகிறது யார் என்றால்னா தனுஸ்ரீ. ரெடி ஆகுறீங்களா? ஸோ தனுஸ்ரீ அண்ட் தனுஸ்ரீ அவங்க வாங்கோ சூக்கரு ஆரம்பிச்சிடலாங்க. ஓகே, உங்களுக்கான டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். லெஃப்ட் ஒன்னா எடுக்கணும், ஒன்னா எடுத்து லெஃப்ட் ஹேண்ட்ல வைக்கணும். ஓகேவா? ரிமூவ் பண்ணு. லெஃப்ட் ஹேண்ட்ல ஒரு கையில தான் எடுக்கணும். ரெண்டு கையில பிடிக்க கூடாது மம்மி. அதுக்கு ரெண்டு கையில பிடிக்காதீங்க. ஸ்டிக் உள்ளே வச்சு பிடிங்க. 2 கவுண்டர் ரிமூவ் பண்றோம். பாப்பா லெஃப்ட் ஹேண்ட் பாப்பா. குச்சியை லெஃப்ட் ஹேண்ட்ல பிடி. லெஃப்ட் ஹேண்ட்ல அந்த கையில தான் பிடி எடுத்துட்டு போகணும். ரைட் ஹேண்ட் இது. லெஃப்ட் ஹேண்டுக்கு வா மாத்து. மேம் பாப்பாக்கு அதை ரிமூவ் பண்ணி ஒன்னொன்னா வச்சு விடுங்க. போடு வா, இங்க வா. எடுத்துட்டு போய் வை. டைம் போயிட்டு இருக்கு. ஐயோ டைம் போய்கிட்டு இருக்கு. பாப்பா கை வைக்கடா. எடுத்துட்டு போ. வெரி குட். டைம் ஓடிக்கினே இருக்குது. கா தூக்கரு. டைம் முடிய போகுது. கவுண்ட் டவுன். 10 9 8 7 6 5 4 3 2 1 டைம். அடாடாடாடா ஆக்சுவலாக கேட்டாங்க, நாங்கள் ஒரு ரூல்ஸ் சொன்னோம். ஆனால் நீங்கள் எல்லாம் சேர்ந்து நிறைய ரூல்ஸை மாற்றி லெஃப்ட் ஹேண்ட்லேருந்து ரைட் ஹேண்டுக்கு போகுது, ரைட் ஹேண்ட்லேருந்து லெஃப்ட் ஹேண்டுக்கு போகுது. காக்கா வந்து குட்டி காக்கான்றனால சரி காக்கா ஒன்று மட்டும் ரிமூவ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஆனால் கேட்டாங்க நீங்கள் நைஸாக கோங்க வச்சு 2 எடுத்துன்னு போய் வச்சிட்டிங்கல்ல. 3 எடுத்துட்டு போனோம், ஒரு கப்பு மட்டும். ஸோ அதெல்லாம் மட்டும் ரிமூவ் பண்ணிடுறோம். சரிங்களா? ஸோ அதுலேருந்து ஒரு 2 மட்டும் ரிமூவ் பண்ணிடுறோம். சரிங்களா? உங்களது 2, பாப்பா அதில் 1 ரிமூவ் பண்ணிடுறோம். ஓகே, எண்ணிட்டு வந்துட்டா மொத்தமாக எத்தனை எடுத்துருக்குறாங்கன்னா 17 எடுத்துருக்காங்கடா. ஆமாம், அதில் 3 மைனஸ் பண்ணிட்டா 14 எடுத்துருக்குறாங்க. தூக்குறங்கடா. வேற லெவலு. தேங்க்யூ நான் வந்ததுக்கு. உன்னோட இடத்துல போய் உட்காந்துக்கிறியா? தேங்க்யூ கங்கி. உங்கள் இடத்துல போய் உட்காந்துக்கோங்க. அடாடாடாடா தனுஸ்ரீ அங்கே வந்து சூக்கரா ஆனாங்கல்ல. அடுத்தது வர்றது யாரு? துஷான்யா. ரெடியா இருக்கிறியா? துஷான்யா அவங்க அங்கே வாங்கோ. ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே, உங்களுக்கான டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். லெஃப்ட் ஹேண்ட்ல பாப்பா. லெஃப்ட் ஹேண்ட்ல எடுத்துட்டு வரணும். ஓகேவா? தக்கத்தோம் தக்க தரு கிட்டத்தோம் தக்க தரு கிட்டத்தோ. பொறுமையா வாங்க. டைம் போய்கினே இருக்குது. செங்கையா ஆடுறீங்க. டைம் போய்கினுக்குது. சூப்பரா ஆடுறீங்க. வேற லெவலு பயங்கரங்க ஆடுறீங்க. பாப்பா கையை மேல தூக்கி. எப்படி ஐயோ டைம் முடிய போகுது. 10 9 8
7 6 5 4 3 2 1 டைங்கர். ரெண்டு பேரும் ஒலிம்பிக் ஜோதியை தூக்கின்னு போறாங்க. கொயிட்டு ஓடியாந்தீங்களே. நாங்கட்டாங்க ஊச்சி வாங்கறதெல்லாம் நின்றுச்சா? ஓகே தானே. ஆனால் சங்க ஸ்பீடாக்கோ நீங்கள் கட்டாங்க ஒரு ஹை கொடுங்க. வேற லெவலு. நீயும் குறா நீயும் சூக்குறா அண்ணடா. ட்ரெஸ்ஸு நல்லா லூஸாக இருந்தாலும் தூக்கி குத்தின்னு நடடா குறால. வேற லெவல்ரா. ரெண்டு பேரும் சேர்ந்து எத்தனை எடுத்துருக்கீங்கன்னு எண்ணிடலாங்க. அடாடாடாடா 18 எடுத்துருக்கிறீங்க. வேற லெவலு. அருமையான ஆட்டம்ல. சூப்பர். தேங்க்யூ ஸோ மச் நாடகம் வந்ததுக்கு. தேங்க்யூடா கோக்கா. உன் இடத்துல உட்காந்துக்கோ. கிருஷ்ணா என்னடா 3 காரன்ஸும் 3 காக்காசும் வேற லெவல் ஆட்டாங்கல்ல. ஸோ 4ஆவதா வரப்போறது யாரு? கிருஷாந்த் ரெடியா இருக்கியா? ஸோ கிருஷாந்த் வாங்கு. உங்களுக்கான டைம் ஸ்டார்ட்ஸ் now. லெஃப்ட் ஹேண்ட்ல தான் செல்ல எடுக்கணும். லெஃப்ட் ஹேண்ட்ல எடு. லெஃப்ட் ஒரே கையில எடு. லெஃப்ட் ஹேண்ட்ல எடு. மேம் அதை சொல்லி கொடு. ஐயோ டைம் போய்கிட்டு இருக்கு. 10 டைம் முடிய போகுது. Ten, 9, 8 7 6, 5 4 3 2 1. தம்பி இங்க இருந்து எடுத்துட்டு போனோம். ஓகே, நடுவில் என்ன 2 கையில எடுத்துன்னு போற நீ? இன்னொன்னா கிருஷ்ணா கக்கு இருங்கும் கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னு மொத்தமா தூக்கிங்க அங்க வச்சுட்டாண்டாக. அதெல்லாம் ஒரு கவுண்ட் தான் வரும். கரெக்ட் தானே? அங்க ஒரு கவுண்ட் தான் அதெல்லாம் வரும் தெரியுங்களா? ஓகே. தங்க இதுல இருந்து 2 ரிங்கும் கொண்டுறோம் நாங்க. ஆமா 2 கையில எடுத்துன்னு போனோம் அவன். நீங்களும் ஆட் சாக் கடங்க நல்லா விளாண்டீங்க. எத்தனை எடுத்துருக்கீங்கன்னு நினைக்கிறீங்க? 20 எடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். கவுண்ட் பண்ணிடலாங்க. ஆக்சுவலாக நீங்கள் எத்தனை எடுத்துருக்கீங்கன்னா 19 எடுத்துருக்கிறீங்க. அதுலேருந்து 2 மைனஸ் பண்ணா 17 எடுத்துருக்குறாங்க. வேற லெவலு. தேங்க்யூ மேடம், சூப்பராக விளாண்டீங்க. உங்கள் இடத்துல உட்காந்துக்கோங்க. நீங்கள் இவ்வளோ தூரம் வந்தீங்க, உங்களெல்லாம் கூப்பிட்டு வந்தாங்கல்ல பேரண்ட்ஸ். நீங்கள் வீட்டில் என்ன நான் கொடுமை பண்ணுறீங்கன்றதெல்லாம் கேட்கலாமா? வீட்டில் கேட்டுடலாங்க. ஸோ முதல்ல இருக்கிறது யார் என்றால் பிரதீக்ஷா. அவங்க கங்கி கிட்ட கேட்கலாம். ஹலோ கங்கி. வணக்கம். என்ன பிரச்சனை கங்கி உங்களுக்கு இப்போ? இல்ல ஒண்ணும் இல்ல. இவ்வளோ நேரம் ஒரு இடத்துல உட்காரவே மாட்டாங்க. ஆக்சுவலா இவ்வளோ நேரம் இருக்கிறது பெரிய விஷயம். நாங்க சோலை தான் நாங்க கண்ட்ரோல் பண்ணி உட்கார வச்சிருக்கிறோமோ. ஆமா, பெரிய விஷயம் அது. உங்களுக்கு எப்படிங்க கோச் இந்த நாள்? ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ ஃபார் காலிங் அஸ். தேங்க்யூ. டாடி கையில ஒன்ன தூக்கின்னு கஷ்டம் தான் டாடி. என்ன பண்றது சொல்லுங்க. எப்படி டாடி கோச் இந்த நாள் உங்களுக்கு? ரொம்ப நல்லா போச்சு சார். நாங்கள் எதிர்பார்த்ததோட ரொம்ப ஒரு என்டர்டெய்னிங்காக இருந்தது. சூப்பர். அண்ட் இது ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ சார். உங்களுக்கு எந்த ரவுண்டு டாடி ரொம்ப குச்சி இருந்தது? எனக்கு ஆக்சுவலி அந்த 1-to-1 நீங்கள் கேள்வி கேட்டது வந்து ரொம்ப இன்ட்ராக்டிவாக இருந்தது. நாங்கள் எதுவும் ட்ரெயின்லாம் பண்ணலை. அவளே வந்து கொஞ்சம் இவ்வளோ இன்ட்ராக்டிவாக பேசுனது எங்களுக்கு ரொம்ப புதுசாக இருந்தது. புரியுது சார். தேங்க்யூ டாடி. ரொம்ப தேங்க்யூ சார். தேங்க்யூ. வணக்கங்க. வணக்கம். நாங்க கேத்து எப்படி குறைக்காங்கன்னாங்க. நல்லா சூப்பரா. நாங்களே எதிர்பார்க்கல அவ இந்த அளவுக்கு பேசுவான்னு சொல்லிட்டு. ரொம்ப சந்தோஷம் நீங்க வந்தது. தேங்க்யூ. அங்க நீங்க தான் அடுத்தது பேச்சு தான் ஆகணும். மைக்க காசு பண்ண முடியாது. சொல்லுங்க எப்படி இருக்கீங்க?
நல்லா இருக்காங்க சார். சூப்பர்மா. உங்களுக்கு எந்த ரவுண்டுங்க ரொம்ப குத்திருந்தது? எனக்கு அவங்க பேசின ரவுண்டு தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சூப்பர்மா, ரொம்ப நன்றிங்க. சந்தோஷம் நீங்க வந்தது. ஸோ அடுத்ததாக இருப்பது யார் என்றால் நான் தனஸ்ரீ. வீட்டில் கேட்டுலாங்க. ஸோ எங்க இருக்காங்க கங்கி? வணக்கம் சார். உங்களுக்கு எந்த ரவுண்டு கங்கி ரொம்ப குத்திருந்தது? கேம் ஷோவும் நல்லா இருந்தது, பாப்பாவை கொஸ்டின் பண்ணதும் நல்லா இருந்தது. சூப்பர் சூப்பர் கங்கி. கங்கி அப்புறம் வந்து இந்த நாள் உங்களுக்கு எப்படி கோச்சி சொல்லுங்க. டைம் போனதே தெரியல, ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நன்றிமா, வந்து ரொம்ப மகிழ்ச்சி. தேங்க்ஸ். சூப்பருங்க. தாத்தா 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 வணக்கம் தாத்தா. வணக்கம் தாத்தா. உங்களுக்கு எந்த ரவுண்டு தாத்தா ரொம்ப குத்திருந்தது? நீங்க கேட்ட கேள்விகளுக்கு அந்த பிள்ளைகள் கொடுத்த பதில்களுக்கு ரொம்ப நன்றா இருந்தது. ஆமா, ரொம்ப நன்றி தாத்தா. அந்த வாழு புத்தகம் மூலமாக இந்த ஜெயா டிவி எடுத்து வர இந்த முயற்சிகளுக்கு பிள்ளைகளுடைய ஒரு என்கரேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது ஜெயா டிவிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி தாத்தா. தேங்க்யூ தாத்தா. காட்டிங்க. வணக்கங்க. வணக்கம் சார். நாங்க நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கேன் சார். நாங்க எப்படி பேசுனாங்க வீட்டுல கேத்தி? நல்லா பேசுனாங்க. நல்லா பேசுனாங்களா? என்ஜாய் பண்ணீங்களா நீங்க? பண்ணேன் சார். அது கோதங்க எங்களுக்கு. ரொம்ப நன்றிங்க நீங்க வந்ததுக்கு. ரொம்ப நன்றி சார். ஓகே. ஸோ அடுத்ததாக இருக்குது யார் என்றால் திருச்சன்யா. ஹலோ டாடி. ஹலோ. இது 2 ரவுண்டுமே நல்லா இருந்துச்சு. சூப்பர். அதில் இது வந்துட்டு என்கரேஜ் பண்ணுறது ஜெயா டிவிக்கு வந்து தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். சூப்பர் சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் த ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ ஸோ மச் சார். அடாடாடாடா, என்ன தங்கமான டாடி கோத்தியாடா. என்ன கேள்வியே கேட்க கூடாங்க, டாடி ஆன்சர் பண்ணிட்டாரா. ரொம்ப நன்றி சார். சூப்பரு. ஸோ அடுத்ததாங்க அங்கே இருக்காங்க. ஹலோ கங்கி. ஹலோ. உங்களுக்கு எந்த ரவுண்ட் ரொம்ப குத்திருந்தது? எனக்கு அந்த கேள்வி கேட்டு அவங்க பதில் சொல்றது ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்தது. சூப்பர்மா. இன்ட்ரெஸ்டிங்கா ஒவ்வொரு பிள்ளைங்களையும் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. தேங்க்யூங்க, நீங்க வந்து ரொம்ப சந்தோஷம். ஸோ அடுத்ததாக இருப்பது யார் என்றால் டே கிருஷாந்த். கிருஷாந்த் உங்க டாடி. வணக்கம் சார். உங்களுக்கு எப்படி டாடி கோச் இந்த நாள்? சூப்பராக போச்சுங்க, டைம் போனதே தெரியல. சூப்பர். குழந்தைங்க ஒவ்வொரு குழந்தைங்களும் ரொம்ப அருமையாக பேசினாங்க. ஜெயா டிவி எங்களுக்கு இந்த ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ டாடி, ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்ததும். தேங்க்யூ. ஹலோ கங்கி. ஹலோ. நாங்க அங்கே உங்களுக்கு எந்த ரவுண்டு குத்திருந்தது? 2 ரவுண்டுமே பிடிச்சிருந்தது. அங்கே வீட்டில் இப்படி அருகுறான். வீட்டில் பயங்கர சேட்டை பண்ணுவான், இங்கே தான் அமைதியாக உட்காந்துருக்கான். அங்கே ரொம்ப சந்தோஷம் கங்கி, நீங்கள் வந்து ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. ஜெயா டிவிக்கு தேங்க்ஸ். ஹாய்டா. என்னடா எக்குறா கோச்சு உனக்கு இந்த நாள்? நல்லா போச்சு. நல்லா போச்சா? நல்லா கோச்சு அப்படின்றியா? சரி, உனக்கு வந்து ஜாலியா இருந்துச்சா? உனக்கு எந்த ரவுண்டரா குத்திருந்தது? அந்த கப்பு எடுத்து போடுறது அது. கேம் சூப்பரா. தேங்க்யூடா செல்லம் வந்ததுக்கு. தேங்க்யூ. ஸோ எல்லாருக்கூடயும் பேசியாச்சு. கிஃப்ட் குத்துடலாமா? எல்லாருக்கூடயும் பேசியாச்சு. வாங்க. சூப்பரே. ஸோ கிருத்திக்ஸா வேற லெவல் ராணி. தேங்க்ஸ் ராணி வந்ததுக்கு. அடாடாடாடா. தனுஸ்ரீ கோக்கா, நீயும் கியூட்டா பேசுன பிரின்சஸ் மாதிரி வந்திருக்க, அதனால உனக்கு ஒரு தூக்கர் கிஃப்ட். தேங்க்யூ. சுசன்யா, உங்களுக்கு ஒரு அழகான தூக்கரான கிஃப்ட். தேங்க்யூ. போங்க, பக்கத்துல நின்றுக்கோங்க. கிருஷாந்த், டேய் உனக்கு கிஃப்ட் கிடையாது, அவங்க அண்ணனை கூப்பிட்டு அவனை குத்தலான்னு இருக்கேன்டா நான். அப்படிலாம் இல்லை பாப்பா, நீயும் சூப்பராக விளாட்ன, செம்மையா பேசுன, அதனால உனக்கு ஒரு அழகான கிஃப்ட்டு. தேங்க்யூ வந்ததுக்கு. சாக்காடி அக்கா, என்ன காரம் நல்லா வெரைட்டியாக காலு பசங்க வந்து வேற லெவலில் குறைக்காம கொண்டாங்கடா இன்னைக்கு. சூப்பராக இருந்தது இன்னைக்கு, ஜாலியாக இருந்தது. ஸோ மக்களே, இதே மாதிரி ஜாலியான காலு பசங்க நாங்கள் வீட்டில் இருக்காங்க. நாங்கள் ஷோவில் இறக்கி அழகு காக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே ஒரு நம்பர் தெரியுதா? எங்கடா? இதோ அங்கடா. எக்கங்க தெரியுங்க, அந்த இடத்துல ஒரு நம்பர் தெரியுதா? அந்த நம்பருக்கு குழந்தைங்களோட டீட்டெயில்ஸை வாட்ஸ்அப்பில் அனுப்பி விடுங்கோ. அப்படி அனுப்புனாதான் நம்ம ஷோவில் கலந்துக்க முடியும். எஸ். ஸோ இதே மாதிரி 4 கால பசங்களோட அடுத்த வாரம் வந்து உங்களை சந்திக்கிறோம். அன்டில் தென் உங்ககிட்ட இருந்து சைன் ஆஃப் பண்ணுறது உங்கள் கிருஷ்ணா. அப்புறம் உங்கள் கலருங்கச்சா. இது நம்ம ஜெயா டிவியின் வாலே. Touching, touching, manggil awak, hey touching, touching, kunci, kunci, hey touching, touching, kunci, kunci, hey touching, touching. பக்கத்துல நீ இருக்கா, வெக்கத்துல நான் சிரிக்க, பத்தி கிரா போர் நடக்க, touching, 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 touching.